ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது, அது எத்தனை மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இப்படி சொல்கிறார், நான் ஆவியோடும் பாடுவேன். ஆனால் என்ன விதத்தில் நான் பாடுவேன்? கருத்தோட நான் பாடுவேன். ஏதோ மியூசிக் நல்லா போகுது, மியூசிக் நல்லா, ட்ரம்ஸ் நல்லா போகுது, கீபோர்டு வாசிக்கிறவங்க நல்லா வாசிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க நல்லா வாசிக்கிறாங்கன்னு அப்படி நம்ம ஆராதனை அதனால கண்ட்ரோல் என்ன ஆயிடக்கூடாது. அடிக்கடி நான் சொல்கிறதான காரியம் என்றால், சபை 2000 வருஷமாக இருக்கிறதாக இருக்கு. ஆனால் மியூசிக் பாருங்கள், கீபோர்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீபோர்டு வந்துட்டு 70s 80s தான் இப்போ மாடர்ன் கீபோர்டு வந்ததாக இருந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ் வரனால தான் இந்த ட்ரம்ஸ், ரிதம் கிட்டெல்லாம் வந்ததாக இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார். எதற்காக? மியூசிக் இருக்குதோ இல்லையோ, பாட்டு நல்லா போதோ இல்லையோ, என்னது உண்மையாக இவர் எனக்கு என்னவா இருக்கிறார்? நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். நான் வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலையில் போகும்போது, இருளான பாதைகளில் போகும்போது, என்னை தேற்றுகிறதுக்கு, என்னை விசாரிக்கிறதுக்கு இந்த தேவன் அவர் என்னோட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையான ஆராதனை அப்பதான் என்ன பண்ணும்? வர்றதாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் பாட்டில் ஏதோ மிக்சிங்கில் ஏதோ தப்பாச்சோ, மேலே பீட் ஏதோ மிஸ் ஆச்சோ, சிலவங்களுக்கு என்ன ஆயிரும்? அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? ஸ்தம்பத்தை போல ஸ்தம்பித்து நின்னார்கள்னு ஒன்று நின்ன மாதிரி ஆயிரும். உண்மையான ஆராதனை நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று எனக்கு தெரியும். மியூசிக் இருக்குதோ இல்லையா, பாட்டு என்னால் நான் கத்துறது காக்கா கத்துற மாதிரி இருந்தாலும் இந்த தேவனை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? நான் பாடுகிறதாக இருப்பேன். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நேராக நாம் வருகிறவர்களாக இருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில் முக்கியமாக ஒரு மாதத்தின் 2ஆம் வாரத்தில் நம்ம முக்கியப்படுத்தி நாம் தியானிக்கிறதான புஸ்தகம் என்னவென்றால், யோவானின் சுவிசேஷத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதற்காக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் அன்றன்றைக்கும் நடத்த வேண்டும் என்றால், ஏதோ ஒரு மனுஷனுடைய போதனையோ, ஏதோ ஒரு மனுஷனுடைய பிலாசபியோ அது நம்மளை நடத்தாது. தேவனுடைய நித்திய வசனம் தான் நம்மளை நடத்துகிறதாக இருக்கும். ஒரு சபையுடைய ஹெல்த்தை கேஜ் பண்ணுறது எப்படி? ஒரு சபை ஆரோக்கியமான சபையா, இல்லைன்னா ஒரு சபை வெறும் இயேசுவானவர் அன்றைக்கு பார்த்த மாதிரி வெறும் இலைகளெல்லாம் நல்லா இருக்குது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது, உள்ள ஒன்றுமே இல்லை, ஒரு கனியுமே இல்லைன்னு கேஜ் பண்ணுறது எப்படின்னா, சபை தேவ வசனத்துக்கு எவ்வளோ கனத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. வசனத்துக்கு, பிரசங்க வேலைக்கு எவ்வளவு கனத்தை கொடுக்குது. அவங்க பிள்ளைங்களை எவ்வளோ கனம் கொடுக்க வைக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கனம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க தேவனுடைய வசனத்துக்கு. அப்பொழுது தான் சபையோடைய வெயிட்டேஜ் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். சொல்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல் இருந்தால் சொல்கிறதெல்லாம் என்னது? காற்றுல எழுதின மாதிரி, இல்லைன்னா தண்ணியில் எழுதின மாதிரி இருக்கிறதாக இருக்கும். நம்ம இந்த யோவானின் சுவிசேஷத்தை இன்றைக்கு 20ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கும். 2023ஆம் வருஷம் டிசம்பர் மாதத்தில் நம்ம என்ன பண்ணோம்? ஆரம்பித்தோம். இப்போ 2026ஆம் வருஷத்தில் இருக்கிறோம். அடுத்த மாதத்தில் என்ன பண்ணிடுறோம்? முடிகிறதாக இருக்கும். பார்க்கறதுக்கு முன்பதாக நாம் வாசிக்கிறதான வசனத்தை நாம் எல்லாரும் பைபிளை நாம் எடுக்கிறவர்களாக இருப்போம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் எடுத்து வச்சா வாசிங்க. அக்கா வாசிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஓகே, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னை விசுவாசிக்கிறதான தன்னை விசுவாசிக்கிறதான ஜனங்களை குறிச்சும் இந்த ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார். இவர்கள் யாரு? இந்த ஜனங்கள் யாரு? இவர்கள் உலகத்தாரானவர்கள் அல்ல. இவங்க உலகத்தினுடைய
ஜெர்மனில் ஒரு வார்த்தை சைட்கைஸ்ட், உலகத்தில் உள்ளதான அந்த யோசனை அந்த சிந்தனை உள்ளவர்களாக அல்ல. இவங்க ஒரு வித்தியாசமானவர்களாக இருந்தாங்க. இவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, தீமை பொல்லாப்பு மேற்கொள்ளக்கூடாது. எப்படி மேற்கொள்ளக்கூடாது? மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? தேவனுடைய வசனம் ஒவ்வொரு நாளும் இவங்களை சுத்திகரிக்கிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, தேவன் விரும்புகிறதான ஆண்டவர் விரும்புகிறதான வாழ்க்கை நீ வாழணும் என்றால் அங்கங்கே போகிறதான மீட்டிங் போகிறனால உன்னால் முடியாது. இல்லைனா இந்தந்த மலைக்கு போகிறேன், இந்தந்த இடத்துக்கு போகிறேன், இந்தந்த ஊழியக்காரங்க எனக்கு ஜோம் பண்ணாங்க, அதனால முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பிரிய சகோதரனே, பிரிய சகோதரி, அதனால முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கௌரவம் கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ நீ கீழ்ப்படுகிறியோ, தேவன் அவ்வளவாக தன்னுடைய சாயலிலே உன்னை மாற்றுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வசனம் சொல்லுகிறதா இருக்கு. 17 வசனத்தில் வாசிக்கும் வசனம் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். என்னது சத்தியம்? உம்முடைய வசனமே சத்தியமானதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வசனத்துக்கு நேராக நாம் வருகிறதாக இருப்போம். இயேசுவானவர் ஜெபிக்கிறதான காரியம் என்ன பாருங்க, இவர்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அநேக விதமாக யோசனை இருக்கும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அநேக விதமான சிந்தை இருக்கும். உலகத்தில் உள்ளவங்க காரியத்தை நடத்தணும்னா, நம்ம தமிழ் பாஷையில் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழ் பாஷையில் சொல்லுவாங்க, என்னது, ஒரு கல்யாணத்தை நடத்தணுன்னா எவ்வளோ போய் சொல்லணும் சொல்லுவாங்க, 100 போய் சொல்லணும் சொல்லுவாங்க, 1000 போய் சொல்லணும்னு நடத்துவாங்க. ஏன்னா 4 பேரை ஏமாற்றி தானே என்ன பண்ணணும், மேலே வர்றதாக இருக்கணும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, இவர்கள் உலகத்தார் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. உலகம் எவ்வளவு இருளானாலும், உலகத்தில் எவ்வளோ துன்மார்க்கம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு காரியம் இருக்கு. என்னது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் கர்த்தர் அவர் என்னை அது மூலியமாக அது மத்தியிலே நடத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சில நாட்களுக்கு முன்பதாக இந்த இன்டர்நெட்டில் நியூஸில் இந்த ஆர்டிக்கிள்களை வாசிக்கும் போது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறதான ஜனங்களை குறித்து என்னத்தை முக்கியமாக சொல்லலாம். 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, பீரியட் ஆஃப் என்லைட்மெண்ட். ஹிஸ்ட்ரி இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. என்னதுன்னா, இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததாக இருந்துச்சு. ஸோ 21ஆம் நூற்றாண்டை குறித்து சொல்லணும்னா என்ன என்று பார்க்கும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா, இட் இஸ் அ பீரியட் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ். நம்பிக்கை அற்றதாக காலம். யாருக்குமே என்ன இல்லை, என்ன சொல்ல, எதிர்பார்ப்புகள் இல்லாததான காலம். 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறதான ஜனங்களை பார்க்கும்போது நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. அந்த ஆர்டிக்கலில் கீழே வாசிக்கும் போது சொன்னாங்க, இந்த ஜென்சி அப்புறம் மில்லேனியல், இந்த 90s கிட்ஸும் 2000 கிட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னா, எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு ஆசை, அவங்களுக்கு இஷ்டமே என்ன பண்ணல இல்லை. படிக்க சொன்னாலும் படிப்பு ஞானம் இருக்கு, ஆனால் படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. வேலையில் நல்ல சம்பளத்துக்கு கொடுக்குற படிப்பு இருக்குது, ஆனால் வேலை செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. எதற்காகனா அவங்களுக்கு என்ன, ஹோப்லெஸ்னஸ். எதுக்காக இருக்க போகுது, எதுக்காக நம்ம வாழுகிறோம், எதுக்காக நம்ம இருக்கிறோம். டிப்ரெஷன் என்ன பண்ணுகிறது நிறைய பேர்களுக்குள்ள இருக்கிறதாக இருக்கு. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உலகம் ஒரு வேலை சொல்லலாம், இது என்னது, ஹோப்லெஸ்ஸான காலம். இது ஒரு வேலை உருப்படியாதான காலம். ஒரு நன்மை என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஜனங்க எதெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ, கவர்மெண்ட் நல்லா நடத்தும், கோர்ட்டு நியாயத்தை கொடுக்கும், கல்வி இடத்துல நல்ல கல்வி கிடைக்கும், எதெல்லாம் ஜனங்க எதிர்பார்த்துட்டு போகிறாங்களோ அதெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் க்ரம்பிளிங், எல்லாம் விழுகிறதாக இருக்கிறது. அதனால் ஜனங்க நம்பிக்கை விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, உலகத்தார் பேசுகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறதா இருக்காங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கோ அந்த கேட்டகரியில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, விழுகிறதில்ல. ஹல்லேலூயா. 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், பூமி நிலை மாறினாலும் சமுத்திரத்தில் மலைகள் எல்லாம் சாய்ஞ்சு விழுந்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். எதற்காக? தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாட்களிலே அனுகூலமான துணை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம் தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போம். யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த கடைசி பாகத்தை மாத்திரம் வாசிங்க. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். பாருங்க, இன்றைக்கு இந்த ஒரு லைனை வச்சு தான் என்ன பண்ண போறோம், நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கும். யோவானின் சுவிசேஷம்
20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இயேசுவானவர் ஒரு மனிதனை பார்த்து இப்படி சொல்லுகிறார். என்னது? அவிசுவாசியாயிராத, விசுவாசியாக இரு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு தைரியம் கொடுக்கிறதான வார்த்தை. தேவனை சொல்ற, நீ அவநம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறாத, நீ விசுவாசியாயிரு. ஏன்னா உனக்காக உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக நன்மையான காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாரை பார்த்து இது ஆண்டவர் சொல்லுகிறதாக இருக்கிறார்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான காரியம். யாரை பார்த்து? தோமாவை பார்த்து. தேவனுடைய அப்போஸ்தலனாகிய திதுமு என்று சொல்லுகிறதான தோமா, தாமஸை குறித்து தேவன் என்ன பண்ணுகிறார்? இப்படி சொல்லுகிறார், அவிசுவாசியாக இராத. உனக்கு பயம் எதற்கு? அவிசுவாசியா இருக்காத, நீ என்ன பண்ணு? விசுவாசியாக இருக்கிறவனாக. தேவன் நம்மளுக்கு இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்னது? ஐஜிஎம் சபையை, கர்த்தரை இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைய, அவிசுவாசியா இருக்காத, விசுவாசியாக இரு. ஏன்னா விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காணுகிறவனாக இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, எந்த சூழ்நிலை? யோவானின் சுவிசேஷத்துல இந்த கடைசி பாகத்துல வாசிக்கும் போது இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, உயிர் தெழுந்தாச்சு. முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கீழே வாசித்து வரும்போது பூட்டின அறைக்குள்ளே சீஷர்கள் பயப்பட்டு இருக்கிறார்கள். பயந்துட்டு இருக்கிறதான இந்த சீஷர்களுக்கு மத்தியில் வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், நான் என்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஐ எம் கிவிங் யூ மை ஹோலி ஸ்பிரிட் என்று அவர்கள் மேலே ஊதினவராக இருந்தார். ஸோ இந்த பூட்டின அறைக்குள்ளே வரும்போது ஒரு ஆள் என்ன பண்ணல, அங்க இல்லை. ஒரு ஆள் என்ன பண்ணல, அங்க ஒரு ஆசாமி அங்க இல்லை. அங்க இல்லைன்னு உடனே இந்த சீஷர்களாம் என்ன பண்றாங்க? தோமாவை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் கர்த்தரை கண்டோம். அவர் எங்களுக்கு என்ன பண்ணாங்க? எங்கள்கிட்ட வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின உடனே தோமா என்ன சொல்லுகிறார்? பார்க்கும்போது பாருங்க, 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்றும் அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளில் அவர்கள் கையில் இருக்கிறதான ஆணிகளையும் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாமஸ் சொல்றான், தோமா சொல்லுகிறதான காரியம் என்னது? நான் அவர் தொட்டு பார்த்த வழிய நான் என்ன பண்ண மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அநேக நேரம் அநேகருக்கு தேவன் நன்மை செய்கிற நாம கேட்கிறோம். உண்மையா இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில் அநேக சாட்சி என்ன பண்ணுகிறோம்? கேட்கிறதாக இருக்கிறோம். குடும்ப சாட்சியில் அநேகர் சொல்றாங்க, தேவன் எங்களை இப்படி நடத்தினார், தேவன் இப்படி நடத்தினார். எல்லாவற்றையும் கேட்கிறோம். நம்மளுக்கும் பைபிள் நல்லா தெரியும். ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நல்லா என்ன பண்ணும்? தெரியும். இந்த தேவன், நான் ஆராதிக்கிறதான தேவன், அவர் நன்மை செய்கிறதான தேவன், அநேகருக்கு அவர் சுகம் கொடுக்கிறதான தேவன், வியாதிகளை நீக்கிறதான தேவன். ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுகிறதில்ல? அனுபவிக்கிறதுக்கு நம்மளால முடிகிறதில்ல. அதனால தான் இயேசுவானவர் இந்த தோமாவை பார்த்து, என்னை தொட்டு தானே உனக்கு விசுவாசிக்கணும், நான் மீண்டும் உனக்கு முன்பதாக வரேன், என்னை தொட்டு என்ன பண்ணு? விசுவாசி. அவிசுவாசியாக என்ன பண்ணாத இருக்காது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் we have this idea that ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. மோசனுக்கு நல்லது செய்வாங்க, ஜான் பிரான்சிஸ்க்கு நல்லது செய்வாங்க. ஆனா என் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டாங்க? நன்மை செய்ய மாட்டாங்க. தோமாவும் இதே சூழ்நிலையில தான் இருந்தான். ஆனா ஆண்டவர் பாருங்க வந்து சொல்லுவாங்க, தோமாவே வா, காயப்பட்டதான் என் கைகளில் என்ன பண்ணு? தொடு. உனக்காக நான் காயப்பட்டேன், உனக்காக என் விழா ஈட்டியால குத்தப்பட்டதா வந்து தொட்டு பாரு. அவிசுவாசியாக இருக்காது, விசுவாசியாக இருக்கிறவனாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களை, நீங்க கவனிச்சிருப்பீங்க, யோவானின் சுவிசேஷத்துல விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானத்தை என்ன பண்ணுகிறார்? நம்ம கவனிக்கிறதாக தேவனுடைய வேத வசனத்துல நம்ம இதை கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவானவர் அற்புதத்தை செய்யறாங்க. ஆனா அற்புதத்தை நிறைய பேர் பார்க்கிறாங்க, அநேகர் என்ன பண்ணுகிறது இல்லை? விசுவாசத்தை வைக்கிறது இல்லை. இயேசுடைய அற்புதத்தை வந்து பரிசேயர்கள் பார்க்கிறார்கள், யூதர்கள் பார்க்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கோபம் தான் வருகிறதே வழிய விசுவாசம்
வைக்கிறது. ஆனால் இந்த கடைசியில் யோவானுடைய 21 அதிகாரத்தில், இந்த 20ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது இதுதான் அந்த என்ன சொல்ல, இந்த ஜான்ஸ் காஸ்பலோடைய கிளைமேக்ஸ். அந்த முக்கியமான வேளையில் இயேசுவானவர்னு சொல்கிறாங்க, இந்த பரிசேன மாதிரி இருக்காது, இந்த யூதர் ஜனங்களை போல இருக்காது. என்ன விசுவாசியாம என்கிட்ட இந்த தப்பு கண்டுபிடிக்கணும், என்கிட்ட விரல் நீட்டுறதான ஜனங்களை போல இருக்காது. நீ விசுவாசி, கைகளை நீட்டி என்ன பண்ணு, விசுவாசிக்கிறவனாக இரு. ஹல்லேலூயா. அதனால தான் யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கூட தேவனுடைய வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை என்னது? செத்து போனதான லாசரு உயிரோட எழும்பி வருகிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. அதை பார்க்கும்போது காலையில் கூட பிரசங்கத்தில் நம்ம என்ன பண்ணோம், கேட்டதாகிறோம். யோவானின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 58ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு இந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை செஞ்சு இந்த மனுஷன் அநேகருக்கு சாட்சியா இருக்கான். சாட்சியா இருக்க இந்த மனுஷன் அப்படியே விடாம இயேசுவானவர் அவனை தேடி கொண்டு போய் சொல்லுகிறார், நீ தேவகுமாரனை விசுவாசிக்கிற, do you believe in the son of man? வாசிங்க 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். யோவானின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை இயேசு 37ல இருந்து வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடே அவர் பேசுகிறார் என்ற உடனே இந்த மனுஷன் சொல்லுகிறதான காரியம் என்னது? உடனே அவன், ஆண்டவரே நான் அவரை விசுவாசிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை நடத்துகிறதான காரியம் என்னது? அதை நான் பிரசங்க வேண்டாம், சங்கீத வேளையில் சொன்னேன். ஒரு விசுவாசியோடைய இன்ஜின் என்னது? விசுவாசியோடைய இன்ஜின் என்னது? கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறதான காரியம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நம்ம இந்த தோமாவை போல தான் இருக்கிறதா. யோசித்து பாருங்களேன், தோமாவை போல ஆண்டவர் வேறவங்களுக்கு நன்மை செய்வாங்க, ஆனால் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டேன். நான் என்னதோ எங்கள் அப்பா என்னதோ கிறிஸ்டியன், நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், என்னதோ ஒரு பாரம்பரியமாக இந்த சர்ச்சுக்கு போகிறேன், வாக்கு தத்தம் ஏதோ ஒன்று நான் எடுத்தேன். அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை ஒன்று பெரிய காரியமாக எடுக்கிறதில்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது, நீ என்ன பண்ணு, அவிசுவாசியாக இராது. என்ன பண்ணு, விசுவாசியாக. எதற்காக நான் சொல்கிறேன்னா, கிரேக்க பாஷையில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, do not continue in unbelief. Do not continue in unbelief. அப்படின்னா என்னது? இவ்வளோ நாளுக்கு நீ என்னவா இருந்த? அவிசுவாசியாக இருந்த. ஏதாவது நல்லது நடக்கும்னு சொன்ன உடனே இது எப்படி ஆகும், என்னுடைய வாழ்க்கையில் ஆகாது, இது எப்படி ஆகும், அவங்களுக்கு ஆகும், அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்க இந்த வேலைக்கு நல்லா கேப்பபிளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேளை இந்த போஸ்ட் கிடைக்கிறது நல்லது, அவங்களுக்கு ஒரு வேளை இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறது நல்லது, ஏன்னா அவங்களுக்கு மார்க்ஸ் நிறைய இருக்குது, அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வேண்டியதான சப்போர்ட் பேக்கில் இருக்குது, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ காசு வச்சுருக்கிறாங்க, எனக்கு இது என்ன ஆகாது. நிறைய நேரம் இந்த சின்ன வயசில் வந்துட்டு இந்த ஒரு கதையை நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். என்னது, ஒரு ஊரில் இந்த ஒரு நரி இருந்துச்சான். நரி என்ன பண்ணுச்சு, இந்த கிரேப்ஸ் சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸ் தோட்டத்துக்கு என்ன பண்ணிச்சான், போச்சான். கிரேப்ஸ் தோட்டத்துக்கு போயிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துச்சான். பார்த்தோன்னு அது சொல்கிறதான காரியம் என்னது, இந்த பழம் உங்களுக்கெல்லாம் தெரியாது போல, இந்த பழம் என்னது, புளிக்கும், இது எனக்கு செட் ஆகாது, அதனால தான் என்ன பண்ணல, எனக்கு கையில் வர்றதில்லை, இது எனக்கு செட் ஆகலை. நிறைய பேர் நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். கிறிஸ்தவ பிள்ளைங்க ஆஃபீஸுக்கு போவாங்க, இன்டர்வியூக்கெல்லாம் நல்லா டை சூட் இதெல்லாம் போட்டு நல்ல ஃபார்மலில் என்ன பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்ணிட்டு போவாங்க. இன்டர்வியூ போன உடனே அந்த ஆஃபீஸில் ஃபுல்லி ஏசியெல்லாம் போட்டு அந்த லைட்டெல்லாம் போட்டு அங்கே இவங்களுக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் நல்லா சூட்டெல்லாம் போட்டுட்டு டை போட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு இருக்கிற தைரியம் என்ன ஆயிரும், போயிடும். அவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே மாத்திரம் இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை மாதிரி வெளியே மாத்திரம் நல்லா சூட்டு பூட்டு போட்டு உள்ளே என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போய் பார்த்தோன்னே, சரி இங்கே நம்மளுக்கு என்ன ஆகாது, இங்கே நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கூப்பிட்டு அவமானப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு என்ன பண்ணிடுவோம், வெளியே போயிடுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான ஸ்தானத்தை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்ததா இருக்கான். அதான் தோமா பார்த்து, இவ்வளவு நேரம் அநேக காரியத்தை நீ இழந்துட்ட, அநேக காரியம் உன் கைக்கு வர வேண்டியது அநேக என்ன பண்ணியாச்சு, கை மீறி போச்சு. எதுக்காக, தேவனை விசுவாசிக்கிறது உனக்கு நன்மை இல்லை. தேவனை விசுவாசிக்கிற நான் உன்னை தாண்டி கொண்டு வருகிறேன், இந்த
செங்கடலை தாண்டி நான் கொண்டு வரேன், இந்த பெரிய கஷ்டத்தை நான் தாண்டி கொண்டு வர்றேன்னு கர்த்தர் கை நீட்டினாலும் நம்ம ஐயா பண்றது என்னது? நான்லாம் கை கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தானே பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு அநேக நேரம் என்ன பண்ணிடுறேன்? விட்டுடுறேன். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிறதான தேவன் யார்? அநேக நேரம் என்னோட பிரசங்க வேலையில் அநேக நேரம் ஜனங்கள்கிட்ட நான் பேசும்போது, முக்கியமாக பைபிள் என்ன வாசிக்கும்போது, நான் ஆராதிக்கிற தேவன் யார்? நான் ஆராதிக்கிறதான தேவன் யார்? அவர் இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எரேமியாவை பார்த்து தேவன் இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இதோ மாம்சமான எல்லாவற்றுக்கும் நானே தேவனான கர்த்தராக. He asks the rhetorical question. ஒரு கேள்வியை கேட்கிறார். எனக்கு ஒரு காரியம் அசாத்தியம்னு உன்னால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிறதான தேவன் யார்? எந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என்ன நம்பு, நான் உன்னை நடத்துகிறேன்? எந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என்ன நம்பு, I will do it for you. Who is this God? He is the God of all flesh. எல்லா நர மனுஷரின் இவர் தேவனாக இருக்கிறார். இந்த தேவனுக்கு அசாத்தியமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? நம் கர்த்தராகிய தேவனுக்கு சேர்ந்ததாக இருக்கிறது. அந்த தேவனுக்கு உங்கள் கடன் பிரச்சனை நீக்கிறதுக்கு கஷ்டமா? இல்லைன்னா நானே உன் பரிகாரியான கர்த்தர்ன்னு சொன்னதான தேவனுக்கு உங்களோட வியாதியை நீக்கிறதுக்கு கஷ்டமா? உன் பிள்ளைகளை என் கரத்தில் நான் கொடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதான தேவனுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துகிறதுக்கு அவருக்கு அசாத்தியமான காரியமா? அநேக நேரம் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக லிமிட்ஸ் என்ன பண்ணிடுறோம்? வைக்கிறதாக இருக்கிறோம். நம்மளே என்ன பண்ணிடுறோம்? நான் சொன்ன வண்ணமாக நம்மளே என்ன பண்ணிடுறோம்? இவ்வளோதான் ஆண்டவர்னால பண்ண முடியும், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேலே அவருக்கு பண்ண முடியாது. அதான் எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றார், I am the God who does impossible things. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறேன். எனக்கு அசாத்தியமான காரியம் ஒன்று உண்டோ? வேதபாகத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன வாங்க, அநேக நேரம் நகைக்கிறதாக இருக்கும். இப்படி சிலவங்க சொல்லுவாங்க, God has the sense of humor. தேவனுக்கு என்னது, சில நேரம் தேவன் பண்ணுகிறதான காரியத்தை பார்த்தா நம்மளுக்கு என்னவா இருக்கும்? சிரிப்பு என்னவனும் வர்றதா. யாரை பார்த்து, எந்த பிள்ளையை பார்த்து சிலவங்க எல்லாம் இது உருப்படவே உருப்படாது, இது சரியான மக்கு, இதுதான் மாடு மேய்க்க தான் லாய்க்கு. அந்த பிள்ளையை பார்த்து அப்பா அம்மா சொல்கிறது, உன்னை பெற்கிறதுக்கு பதிலாக ஒரு அம்மிக்கலை பெற்றிருக்கலாம், நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை எல்லாம் சொல்கிறாங்களோ. ஒரு 10-20 வருஷம் பார்த்துட்ட பிறகு இந்த ஒன்றுத்துக்கும் உருப்படாத பிள்ளை தான் என்ன பண்ணுது? குடும்பத்தை என்ன பண்ணுது? கம்பீரமாக குடும்பத்தை நடத்து. தாய் தகப்பனும் தாய்க்கு என்ன பண்ணுது? இந்த பிள்ளை தான் நடத்துறதா இருக்கு. யாரை பார்த்து என் கண்ணு, என் செல்லம், உன்ன மாதிரி யாரும், நீ தான் ராசா குட்டின்னு சொல்றதெல்லாம் அது என்ன பண்ணுது? சம்பாதிச்சு தகப்பன் இருக்கிறது என்ன பண்ணுது? பிடுங்கிறதாக இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக தேவன் இல்லாதவர்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார்? அவமாக்குறவர்களாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுகிறோம்? வாசிக்கிறதாக. இல்லை, இருக்கிறவர்கள் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக பைத்தியக்காரர்கள் என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறவதாக இருக்கார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சதான சம்பவத்தினால் நான் வேகமாக செல்கிறதாக இருக்கேன். பாருங்க, ஆபிரகாம் சாராளுக்கு அநேக வருஷமாக குழந்தை இல்லை. அநேக வருஷமாக குழந்தை இல்லைன்னு உடனே இவங்க யோசிக்கிறாங்க, நம்மளதான் என்ன பண்றதில்ல ஆவறதில்ல, ஆகார் மூலியமாக என்ன பண்ணிடும்? குழந்தைய பெற்றுரும். இது சரி, என்னுடைய வாரிசு. ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னுடைய வாரிசு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, ஆனா வாரிசு ஒருவேளை வர்றது சாராளின் கர்ப்பத்தில் வராது, ஹாகாரின் கர்ப்பத்தில் ஒருவேளை வந்திருக்கலாம். அதனால இந்த நான் என்ன பண்ணுகிறேன், இஸ்மாயேல் தான் என்ன பண்ணுவாரு, என்னுடைய குடும்ப பேரை கொண்டு போவார். எல்லாம் என்ன பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சாராள் அம்மாக்கும் ஓகே, என்ன பண்ண, என்னுடைய வாழ்க்கையில் வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாருங்க, பார்க்கும்போது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனத்துல வாசிங்க. ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஸ்திரீகளின் வழிபாடு என்ன போச்சு? சாராளுக்கு நின்று போச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அந்த பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் என்ன போச்சு? இந்த அம்மாவுக்கு நின்று போச்சு.
வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது போல என்ன பண்ணியாச்சு, ஆயாச்சு. இருந்தும் யூஸ்ல. கீழே வாசிங்க. அப்பொழுது ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, சாராள் என்ன பண்ணுகிறாள், உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான, மெதுவா நான் கிழவியும் என் ஆண்டவர் என்ன இருக்கிறாரு, முதிர்ந்த வயது உள்ளவராக இருக்கிறார். பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், பின்பு இதாயிட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில இன்பம் உண்டா. ஏன்னா ஆபிரகாம் யோசித்தார், என்னுடைய வாரிசு போகணும்னா இஸ்மாயில் மூலியமாக போம். சாராளும் she has given up. அவ்வளோதான். எனக்கு இன்பம், எனக்கு சந்தோஷம் இல்லை. என் கையில் ஒரு சின்ன பிள்ளைய என்னால் என்னுடைய சொந்த பிள்ளைய என்னால் தூக்க முடியாது. என் வாரிசு நடக்கணும்னா, எங்களுடைய குடும்பத்து பேரை கொண்டு போகணும்னா யாரு, இஸ்மாவேல் தான் என்ன பண்ணும், கொண்டு போவோம். அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. நான் கிழவியா இருக்கிறதான நான் பிள்ளை பெறுவது ஆகுமான் சொல்றது எதற்காக சொல்லுகிறதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அநேக நேரம் நம்ம நகைக்கிறதான நகைக்க பார்த்து நம்ம ஐயோ இப்படி தலையை கீழே போடுறத பார்த்து தேவன் கேட்கிறார், எதற்காக நீ தலையை கீழே போடுகிறதா? Why do you do like this? கீழே வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். உன்னிடத்தில் நான் என்ன பண்ணுவேன், திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன். ரெண்டு காரியத்தை பாருங்க, தேவனுடைய வசனம் சொல்றதான காரியம் பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அநேக காரியத்தை பார்த்து நம்மளுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பாஷையில் சொல்ற மாதிரி இந்த பூனை கண்ணை மூடிட்டு பால் குடிச்சிட்டு சொல்லுவோம், உலகமே ஆயிடுச்சு, இருண்டு போச்சு, உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்ற வண்ணமாக நம்மள என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய பலனை நம்பி அவ்வளோதான். கர்த்தரால் இதுக்கு முடியாது. நம்ம என்ன பண்ணணும், வேற ஏதாவது சைடு வழியை நடத்துறதா. வசனம் கீழே சொல்றோம், இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்கோம். In the appointed time, நான் ஒரு காலத்தை நான் நியமிச்சிருக்கிறேன், நான் திருப்பியும் வருவேன், உன்னுடைய ஜீவனத்தில் நன்மை உண்டாயிருக்கிறதா. ஹல்லேலூயா. எந்த விதமான தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் மேல நாம் நம்பிக்கை வைக்கலாம். அவர் அசாத்தியமான காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்து இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. வனாந்திரத்தில் அவர் என்ன பண்ணுவார், நதிகளை உண்டாக்குறவராக இருப்பார். எங்க அவாந்திர வரிகளிலே ஆறுகளை போகும்படியாக செய்வார். அங்க அதுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லைனாலும் தேவன் உங்களுக்காக ஒரு நன்மையை உண்டாக்குறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கை அநேக நேரம் சாட்சியாக நான் சொல்லலாம். அந்த இடமே இருக்காது, அந்த போஸ்டிங்கே என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் சடனாக அநேக காரியம் பேக்ரவுண்டில் நடந்து நீ தான் இங்கே என்ன பண்ணும், முன்னாடி இருக்கணும், நீ தான் இந்த முன்னாடி நின்று நடத்தணும்னு தேவன் வழிவாசலை உண்டாக்குறவராக இருக்கார். எதற்காக? நம்ம ஏதோ பெரிய ஆளாக இருக்கிறதுனால, நம்ம இல்லைன்னா ஆண்டவருக்கு வேலை நடக்கிறது இல்லை, நம்ம இல்லைன்னா கர்த்தருக்கு ஓட்டு விடுறது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம அவரை கையை மாத்திரம் பிடிச்சிட்டா, அவரை மாத்திரம் நம்ம விசுவாசிச்சிட்டா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தாவே நான் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருங்கன்னு சொன்னா கர்த்தர் கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாதான பெரிய காரியத்தை செய்கிறதாக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு விசுவாசி சொல்றதான காரியம் என்ன, விசுவாசி என்றால் நான் என் தேவன் என்ன பண்ணுகிறேன், நம்புறேன். அவர் என்னை எங்க வழி நடத்தினால், ஒரு மேய்ப்பன் என்னை எங்க வழி நடத்தினால், மரண இருளின் பள்ளத்தாக்க ஆகட்டும், மேய்ச்சல் ஆகட்டும், நான் அவரை பின்னாடி தான் என்ன பண்ணுவேன், போறதா இருக்கும். ஏன்னா எனக்கு மேன்மையான, எனக்கு வேண்டியதான மேன்மையான காரியத்தை என் கர்த்தர் எனக்கு செய்கிறதாக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் விசுவாசி. இப்போ இந்த காலத்தில் ட்ரெண்ட் என்னன்னா, இந்த ஒன்லைன் கேட்ச் ப்ரைஸ் தான் என்ன பண்ணுறது சொல்கிறதாக. நான் வாலிப கிளாஸில் அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த ஒன்லைன் கேட்ச் ப்ரைஸ் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது. சிலவங்க சொல்லுவேன், நீ விசுவாசியாக இருக்கக்கூடாது, நீ சீஷனாக இருக்கணும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இவ்வளோ வருஷமாக கிரேக்க பாஷை இதெல்லாம் படிச்சிருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கு தான் ஹையர் ஸ்டாண்டர்ட். சீஷன் என்றால் என்னது, ஜஸ்ட் அ டிசைபிள். டிசைபிள்னா என்னது, ஒரு டீச்சரோடைய ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ என் டீச்சர் இப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறேன், நான் வளர்றேன். உண்மை, விசுவாசி வளரணும். ஆனால் விசுவாசியும் சீஷன் ஆப்போசிட்டான காரியம் அல்ல. விசுவாசி என்றால் என்னது,
என் தேவனை நம்பி இருக்கிறேன். அவர் என்னை எவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஏன்னா அவர் மேலே என்னுடைய நம்பிக்கையை நான் வைத்ததாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சீஷர்கள் அது சொல்ல தேவையில்லை. யூ காட் இட். சீஷர்கள் அது சொல்ல தேவையில்லை. ஒரு தத்துவ இதை ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ என்னுடைய டிசிப்ளின்லையும் நான் வந்துட்டு ஒரு சப் டிசிப்ளினில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இவங்களுடைய டிசைபிள், இவங்களுடைய சீஷர்ன்னு சொல்லலாம். ஒரு நாள் வந்துட்டு யாரோ வந்துட்டு என் தலைக்கிட்டு கண்ணு வச்சுட்டு நான் இந்த ஆளுடைய சீஷன் அல்ல, இந்த ஆளுடைய ஸ்டூடெண்ட் அல்ல சொன்ன உடனே உயிருக்கு பயந்துன்னு சொல்லலாம். இல்லைப்பா என்ன பண்ணி என்னுடைய உயிரை விட்டுரு. ஆனால் ஒரு விசுவாசி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உங்களுக்கு நேரம் யாருக்கா கண்ணு நீட்டிட்டு நீ ஒரு விசுவாசியை மறுதலின்னு சொன்னால் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் யாரு, அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். உண்மையா இல்லையா? மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். இனி என்னை இப்போ கொண்டு போட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், அவரோட தான் நான் நிற்கிறதாக இருப்பேன். விசுவாசிக்கு அவ்வளோ மேன்மையான ஸ்டாண்டர்டாக இருக்கு. Your discipleship should come as a result of your believing in God. நீ கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால தான் நீ என்னவா இருக்கிற, சீஷராக இருக்கிற. நீ விசுவாசியில் நான் சீஷர்னு பண்ணுறது இந்த ஒன் லைனர் மாதிரி, பிக்கப் லைன் சொன்ன மாதிரி சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பண்ணும்போது சொல்கிறதுக்கும் செயல்முறைக்கும் நன்மையாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் மாத்திரம் நான் சொல்கிறதாக இருக்கிறேன். இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டுக்கு போகும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு இதுக்கு போனது என்னென்னா, ஒரு ரப்பர் பேண்டு என்ன சொல்லுவோம், பெரிய ஸ்டீல் கேபிள் என்ன பண்ணும் மாட்டியிருக்கும், விட்டா என்ன பண்ணும், டைட்டாக என்ன பண்ணும் விட்டுட்டு அப்படி என்ன பண்ணும், விட்டோன்னே அந்த இது என்ன பண்ணும் அப்படியே 60 அடியோ 100 அடி வரையும் நம்ம தூக்கி போடுறோம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா பயமாக இருக்குது. அதுக்கு நம்ம போகலாம். சரி, ஒரு சாதாரண ஆள் என்ன பண்ணலாம், இப்போ என்ன சொல்லலாம், ஓகே இதுக்கு யங்ஸ் மாடியுலஸ் இப்படி இருக்குது, ஸ்டீல் இப்படி இருக்குது, பெல்ட் இப்படி டைட்டாக இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு. இதெல்லாம் பண்ணி ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணு, இது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதை என்ன பண்ண போகணுன்னா இதை நம்பி ஓகே என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ஈக்குவேஷன் எல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது, பட் கேன் ஐ புட் மை லைஃப் ஆன் இட், கேன் ஐ ட்ரஸ்ட் மை லைஃப் ஆன் இட். அதுக்கு தான் ஒரு சீஷனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் வித்தியாசம். டிசைபிள் வில் சே, ஆமாம் இயேசு தேவன் எனக்கு தெரியும், இயேசு நல்லது செய்வார் எனக்கு தெரியும், இயேசு எனக்கு இதெல்லாம் செய்வார், ஓகே குட், பட் ஆர் யூ வில்லிங் டு ஸ்டேக் யுவர் லைஃப் ஆன் இட்? உன்னுடைய ஜீவனை அவர் மேலே கொடுக்கறதுக்கு உன்னால் முடியுமா? இல்லாவிட்டால் எல்லா தத்துவத்தை சொல்கிற மாதிரி, ஆமாம் நான் சர்ச்சுக்கு வருவேன், போவேன், எனக்கு ஏதோ கஷ்டம் வந்துச்சு, சண்டே யாரையோ பார்க்கணும், சண்டே எனக்கு ஏதோ முக்கியம் வருது, எனக்கு ஊழியத்தில் ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஏதோ நான் மேலே வரும், அப்போ வந்துட்டு ஓகே 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 நான் என்ன பண்ண மாட்டேன், அதுதான் எனக்கு முக்கியம், நான் என்ன பண்ணிடுவேன், அங்கே போவேன். ஆனால் ஒரு விசுவாசி, ஒரு உண்மையான விசுவாசி சொல்லுவான், என் ஜீவனே போகட்டும், தேவன் நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே தான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கை வைக்கிறதாக இருப்பேன். அவர் என்னை இந்த அக்னி சூழலில் காப்பாற்றினாலும் காப்பாற்ற விட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், அவரையே பிடிக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அதனால தான் தேவன் இந்த தோமாவை பார்த்து சொல்கிறார், தத்துவ ஞானியை போல எல்லாம் பேசிட்டு அவிசுவாசியாக இருக்காத, விசுவாசிக்கிறவனாக இரு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் எதை அவர் கையில் கொடுக்கிறேனோ, எதை அவருடைய கையில் நான் ஒப்புவிக்கிறேனோ, கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுகிறார், என்னை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்கிறது நல்ல காரியம். இக்கட்டு நாட்களில் அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், ஆபத்து நாட்களில் எனக்கு அரணான துர்கம் என்று சொல்றது நல்லது. ஆனால் விசுவாசம் என்றால் என்னது? கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவரே உண்மை அல்லாமல் நான் வேற யார்ட்டையும் போவாது, எனக்கு நன்மை செய்யணும்னா உம்முடைய கரத்தில் தான் வரும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து இருக்கிறதாக. ஹல்லேலூயா. இப்படி சொன்னோன்னே தோமா சொல்றதான காரியம் பாருங்க, வேகமாக போலாம். 28ஆம் வசனத்துல வாசிக்கும். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். என் தேவனே என்று சொல்லுகிறதாக. பாருங்க, இயேசுவானவர் பார்த்து தோமாவை பார்த்து சொல்லுகிறார், தோமாவே அவிசுவாசியாக இருக்காது. இவ்வளோ நாள் என்ன பண்ண, அவிசுவாசியாக இருந்து ஏதோ ஒன்று, அந்த அவன் இந்துன்னு சொல்கிறான், இவன் முஸ்லீம்னு சொல்கிறான், இவன் ஜெயின்னு சொல்கிறான், இவன் சீக்குன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேன், அந்த ரிலிஜன் ஒரு காலமில் ஃபில் பண்ணுறதுனால நான் கிறிஸ்டியன் என்ன பண்ணுறேன், எழுதுறதாக இருக்கிறேன். இல்லாவிட்டால் எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு போனாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா சர்ச்சுக்கு போனாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போனாங்க. சண்டே என்ன பண்ணுறேன், நானும் போய் என்ன பண்ணுறேன், உட்காரேன். சிலவங்க இப்படியும் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போனேன் எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல பொண்ணு பார்த்து என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் கட்டி வைப்பாங்க. நான் போனால் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு பெட்டியை வச்சு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னை பாட்டு பாடி
அனுப்பாங்க. இந்த லாபம் வர வரைக்கும், கல்யாணம் கெட்டுற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறது, கல்யாணம் கட்டிட்ட பிறகு என்ன பண்ணிடுறது, போயிடுறது. அப்புறம் திருப்பியும் ஏதாவது இதானோடனே பாஸ்டர் நான் அவங்க இதான் பண்ணிடுறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, அது அல்ல. உலக பிரகாரமாக தேவனை தேடுனா நம்மளை போல பரிதபிக்கிறவங்க நித்தியத்தில் நம்மளை போல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய வசனத்துக்கு நேராக வர்றதாக தேவன் அப்போஸ்தலனாகிய தோமா தேவனை பார்த்து சொல்லுகிறதான காரியம் பாருங்க, மை லார்ட் அண்ட் மை காட். அவிசுவாசியா நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய தேவன், நீங்க தான் என்னுடைய கர்த்தர். 118ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்றார், நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன், நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன். யூ ஆர் மை காட். என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால், if I have to stake my life on something, என்னுடைய வாழ்க்கையை நம்பி, அதான் சொன்னேன் இப்போ அந்த இதை இந்த ஸ்ப்ரிங் மேலே இந்த பெல்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணணும், நான் போகும்போது ஒரு வேளை அப்படியே 100 அடியில் அப்படியே தூக்கி மேலே போட்டுருமோ, இல்லைன்னா போகிற வழியில் இந்த கம்பி கட்டாய வேற எங்கேயாவது போயிருமோ, அப்படி பயம் இருந்துச்சுன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அதில் ஏற மாட்டாங்க. அல்லேலூயா. வசனம் பாருங்க சொல்றது, தோமா சொல்றதான, என் தேவன் நீர், என் கர்த்தர் நீர், நீ எனக்காக என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாக என்ன பண்ணீர், நீர் வந்து சொல்ல, என் கையை தொட்டுப்பார். இயேசு சொல்றதான காரியம் பாருங்க, என் கையை தொட்டுப்பார், என்னுடைய காயங்களை தொட்டு பார்க்கிறவனாக. எதற்காக பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு விதத்துல நம்ம சொல்லலாம், தோமா அப்படி என்ன பண்ணாரு, தோமா கேட்டார், ஆமா நான் கை தொட்டு பார்த்து தான் அவரை நம்புவேன், நான் தொட்டு பார்த்து தான் நம்புவேன். அதனால இயேசு வந்து என்ன பண்ணார், கையை தொட்டு காமிச்சார். உண்மை, அதுவும் உண்மை. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கணும், இஃப் யூ திங்கிங் அபவுட் இட் ஃப்ரம் another dimension, இன்னொரு விதத்தில் இருந்து பார்க்கும்போது என்னது, தேவன் சொல்லுகிறார், நான் சொல்றது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிறதான தத்துவம், தூரத்தில் இருக்கிறதான ஏதோ ஒரு கான்செப்டோ ஏதோ ஒரு ஃபிலாசபியில் உன்னை நேசித்து உனக்காக காயப்பட்டதான இயேசு நான் வந்து சொல்றேன், நீ என்ன பண்ண, என்ன விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் வசனத்தில் வளர்ந்து பைபிள் எல்லாம் தெரிஞ்ச உடனே நிறைய நேரம் நம்மளுக்கு இந்த ஆதியில் உள்ளதான அன்பு நிறைய நேரம் நம்மளுக்கு விட்டு போயிடும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் விட்டு போயிடும். இயேசு ஆமா தெரியும், பைபிளில் இருக்கிறது எல்லா வசனமும் தெரியும். ஆனால் அவரை விசுவாசிக்கிறது, டு ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் as your father, டு ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் as your provider, அவர் தான் என்னுடைய தகப்பன், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில நடத்துவர் என்று சொல்றது அநேக நேரம் நம்மளால என்ன பண்ணுறதில்ல ஆவறது. இந்த தோமாவை பார்த்து தான் தேவன் சொல்றார், என் கையை தொட்டு பாரு, உனக்காக தான் என்ன பண்ணேன், அடிக்கப்பட்டேன், உனக்காக தான் என்ன பண்ணேன், நான் காயப்பட்டதாக. அவிசுவாசியா இராமல் விசுவாசியாக இருக்கிறவனாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவன், தோமா சொல்றதான ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. என் தேவனே, என் கர்த்தரே, உம்மை விட்டு நான் வேற எங்க போக முடியும், வேர் எல்ஸ் கேன் ஐ கோ பட் ஃப்ரம் யூ. உம்மை விட்டு எனக்கு நான் வேற எங்கே போறதா இருக்கும். முக்கியமான காரியம் என்ன, நீங்க அநேக நேரம் நிறைய பேர் இங்கே வியாபாரம் செய்யறதுனால நான் சொல்றேன், அந்த காலத்தில் இந்த ரோம காயின்ல என்ன பண்ணியிருக்கோம், அந்த ராஜாவுடைய முகத்தை போட்டுட்டு என்ன சைடில் இப்போ இந்த இந்தியாவிலலாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த அசோகா சிம்பிளை போட்டுட்டு எழுதியிருக்கோம். ஒரு இதில் காயினில் ஒரு மாதிரி இருக்கிறதா. அந்த காயினில் எழுதியிருக்கிறது என்னென்னா, நீ இந்த சீசர் ராயர், நீ தான் என்னுடைய கடவுள், நீர் தான் என்னுடைய லார்ட், நீ தான் என்னுடைய கர்த்தர். ஏன்னா ரோம சாம்ராஜ்யத்தில் வாழணும்னா, ரோம சாம்ராஜ்யத்தில் வியாபாரம் செய்யணும்னா யார் இந்த ஜனங்களை என்ன பண்ணி இந்த காயினை பார்த்தது, சீசர் தான் என்னுடைய ராஜா, சீசர்னால தான் நான் வரேன், சீசர் எங்களுக்கு நல்ல அமைதி வச்சிருக்கிறதுனால தான் எங்களால் வாழ முடிகிறதா. ஆனால் தோமா சொல்றது, நான் வாழ்றது இட் இஸ் நாட் பிகாஸ் என் கையில் காசு இருக்கு, நான் வாழுகிறது, நான் ஜீவிக்கிறது நாட் பிகாஸ் எனக்கு எவ்வளோ சாமர்த்தியம் இருக்கு, ஏன் நாட் பிகாஸ் ஐ ஹவ் so many people at my back, என்னுடைய பேக்ரவுண்டில் இத்தனை ஜனங்க இருக்கிறாங்கன்னு அதனால அல்ல, நான் வாழ்கிறது இந்த நான் அவிசுவாசியா இராமல் என் கர்த்தராகிய இயேசுவை நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அது சொல்லிட்ட பிறகு தான் கடைசியாக இயேசுவானவர் நம்மளை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிற யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். நீ என்ன பண்ண, என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருப்ப வாசிங்க. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். தோமா நீ எனக்கு இது செய், ஆண்டவரை பார்த்து தோமா நீ இப்படி சொல்லுகிற, என்னது நீ எனக்கு இதை செய், நீங்க எனக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்க, அது செய்யுங்க சொல்ற, உனக்கு எல்லாம் நான் செய்கிறேன், ஆனா
உன்னை விட்டு இன்னும் பெரிய ஒரு ஜனங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. தி ஆத்தர் ஆஃப் ஜான் இஸ் ரைட்டிங் டு தி ஆடியன்ஸ், பிரசன்ட் ஆடியன்ஸை பார்த்து சொல்றாங்க, காணாத இருக்கிறவங்க இதிலும் மேன்மையான காரியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம இயேசுவை சரீர பிரகாரமாக நாம் இன்னும் யாரும் என்ன பண்ணல, பார்க்கல. ஆனால் எவ்வளோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை மேன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தவராக. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் இன்னும் பாக்கியவான்களாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறதான தேவன், நான் திருப்பியும் சொல்றேன், வேற வேற விதமாக சொல்றேன், he is not a concept, ஒரு கான்செப்டோ ஒரு பிலாசபியோ அல்ல. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒரு கான்செப்ட், ஒரு பிலாசபி அல்ல. இவர் ஜீவன் உள்ளதான தேவனா இருக்கார். இவருக்கு என் பேர் என்னன்னு தெரியும், என்னுடைய மனசுல என்ன ஓடுதுன்னு இவருக்கு தெரிகிறதா இருக்கும். வாட் திங்ஸ் பாதர் மீ, என்ன காரியம் எனக்கு பயமுறுத்துகிறது, என்னென்ன காரியம் எனக்கு திகில் ஊட்டுகிறதுன்னு என் கர்த்தராகிய தேவன் எனக்கு தெரியும். அந்த தேவன் தான் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவிசுவாசியா இருக்காத, விசுவாசியாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவனாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேல் நான் அவிசுவாசியாக இருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் உள்ளவனாக நான் இருக்கிறதாக இருப்பேன். ஒரு பழைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சதான பாடல், 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதான பாடல்ல நிறைய லைன் வரும். ஆனால் வரிகளில் ஒரு வரி இப்படி வரும், நான் தோமாவை போல ஆண்டவரே, தோமாவை போல என்னுடைய விசுவாசம் இல்லை, என்னுடைய விசுவாசம் அதிவில்தும் மேலாக இருக்கு. ஏன்னா நான் காயத்தை பார்த்து உங்களை விசுவாசிக்கல, நான் என்ன பண்றேன், ஆனா தோமாவை விட மேலான விசுவாசத்தை உண்மையிலே நான் வைக்கிறதாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைக்கிறதாக. பிழைக்கிறது நான் என்று வாழுகிறவனாக இருப்பான். பிழைக்கிறது நான் இப்ப நம்ம பாஷையில சொல்லும் போது, பிழைக்கிறது என்று சொன்ன உடனே நம்ம பாஷையில அநேக ராங் அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ பெரிய அழிவு வரதுல தப்பு சொன்னேன், நான் பிழைச்சிட்டேன். எக்ஸாமில் ஃபெயில் ஆக வேண்டியது, கோழி முட்டை வாங்க வேண்டியது, அதில் 35 வாங்கினோடனே 40 வாங்கினோடனே வேறு சொல்கிறதான காரியம் என்னது, தப்பிச்சிட்டேன், என்ன பண்ணிட்டேன், பிழைச்சிட்டேன். ஆனால் அந்த வார்த்தை பைபிளில் போட்டிருக்கிறதான வார்த்தை என்னவென்றால், விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுகிறார், வாழுகிறவராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா சபைக்கு எழுதும் போது எப்படி சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டேன், அவர் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், அறையப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் வாழுகிறேன், yet I live. நான் எப்படி வாழுகிறேன், I live because of the one who loved me and gave himself for me. என்னை நேசித்து எனக்காக தன்னையே தியாகம் பண்ணினதான தேவனாலே, அவர் மேல நான் விசுவாசம் வைக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், வாழுகிறவனாக இருக்கிறேன். அதனால தான் ரோமரின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? சொந்த குமாரனே நம்மளுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லா காரியத்தையும் அவர் நம்மளுக்கு அருளாமல் அவர் இருப்பாரோ? கண்டிப்பாக அவர் அருளுகிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக இந்த வசனத்தை இவ்வளவு நேரம் நம்ம தியானித்தது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரயோஜனமா இருக்கும்? தோமாவை பார்த்து ஒருவேளை சொல்லலாம், அவிசுவாசியா இருக்காத விசுவாசியார், அவிசுவாசியா இருக்காத விசுவாசியார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வருஷம் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னைக்கு 8ஆம் தேதியா? 31 + 8 39 நாட்கள் என்னாச்சு? ஆனதான். வருஷம் ஆரம்பிக்கும் போது தேவன் என்ன பண்ணார், நம்மளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தவராக. சபைக்கு தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தவராக. சபைக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம் என்னது? அவர்களை கண்டு பயப்படாதீர்கள், அவர்களை கண்டு திகையாதீர்கள். ஏன்னா உங்களோடு இருக்கிறதான தேவன் அவர் மகா பயங்கரமான தேவன், அவர் பயங்கரமும் வல்லமையும் உள்ளதான தேவன். கன்னடத்தில் ஆத்தன் பயங்கர சூரனான தேவன். ஆத்தன் அவர் உமக்காக வந்து யுத்தம் செய்கிறதான தேவனாக. அதனால அவர்களை கண்டு அஞ்சாதீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் வசனத்தை எடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். வசனத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் வாரம் நல்லா இருக்கும், செகண்ட் வாரம் நல்லா இருக்கும். ஆனால் நிறைய நேரம் வாழ்க்கையில் பார்த்தோம், பிரச்சனை போராட்டம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், பயந்துடுறோம். நம்மளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அநேக நேரம் அநேக ஈக்குவாலிட்டி என்ன பண்ணலாம், பார்க்கலாம். என்னது பார்க்கலாம்? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வரும்போது வெள்ளியோடு பொண்ணோடு தம்பூரோடு அடிச்சுட்டு, உமக்கொப்பானவர் யார், எங்களுக்காக நீங்கள் யுத்தத்தை செய்வீங்க, நீங்கள் வாக்களித்ததான பூமியில் என்ன ஸ்தாபிச்சிங்களை நிலைநிறுத்துவீங்கன்னு 6 லட்சம் புருஷர்கள் என்ன பண்ணாங்க, சொன்னார்கள். ஆனால் கானான் தேசத்தில் இருக்கிறதான பார்டரை வந்த உடனே
அவங்க இருக்கிறதான கோட்டைகளை பார்த்த உடனே, அங்கே இருக்கிறதான இந்த ஜனங்களை பார்த்த உடனே இவங்களுடைய இருதயம் என்ன போச்சு? தண்ணீரை போல உருகி போச்சு. தண்ணீரை போல உருகி போயிட்டு, அண்ணாச்சிங்க சொன்னதான காரியம் என்னது? 6 லட்சம் அண்ணாச்சிங்க சொன்னதான காரியம் என்னது? எல்லாரும் என்ன பண்ணுங்க? ரிவர்ஸ் கேர் எடுத்து என்ன பண்ணுவோம்? எகிப்துக்கு நேராக போவோம். கானான் தேசம் நம்மளுக்கு என்ன ஆகாது? செட் ஆகாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அநேக நேரம் when it hits ground reality, படித்து நம்ம நல்லா படித்து நல்லா வந்துட்டு நல்ல வேலை ஆண்டவர் கொடுப்பார், ஏசப்பா எனக்கு நல்ல வேலை கொடுப்பார், நல்ல வேலை கொடுப்பாருன்னு ஜோம் பண்ணி நம்ம அப்பா அம்மா நமக்காக ஜோம் பண்ணுறாங்க, சர்ச்சில் எல்லாம் ஜோம் பண்ணுறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நல்ல வேலை கிடைக்கிறதான இன்டர்வியூக்கு போன உடனே இருக்கிறது எல்லாம் டுஸ்ன்னு என்ன ஆயிரும்? போயிடும். சிலவங்க போயிட்டு அங்கே போய் அந்த இன்டர்வியூ, உன் பேர் என்ன தம்பி, ஏமா உன் பேர் என்னன்னு சொன்னாலும் இப்படி இப்படி என்ன பண்ணுறது? பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் அவங்க சொல்கிறது, எங்களுக்கே மனுஷன் எங்கள் கம்பெனிக்கு கண் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பொம்மையை வச்சு இப்படி கண்ணை விற்கிற மாதிரி வச்சுருக்கோம். இன்னொன்று எங்களுக்கு வேணுமா? 4வது இன்னொன்று வேணுமா? நீ வீட்டு கம்பெனி என்ன பண்ணுவேன்? போயிரு என்ன பண்ணிடுவாங்க? அனுப்பிடுவாங்க. வாழ்க்கையில் நல்ல காரியம் வரும்போது நம்மளுக்கெல்லாம் இது ஆகாது, நம்ம கைக்கு என்ன பண்ணாது, இது ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன அநேக நேரம் என்ன பண்ணிடுவோம்? போயிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் இந்த அவிசுவாசம் நம்மளுடைய டிஃபால்ட் செட்டிங்காக இருக்கும். எதுக்காக நான் சொன்னேன்? முதல்ல இருக்கிறதான வசனத்தில் சொல்லும் போது நான் சொன்னேன், இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்போ இருக்கிறதான ஸ்டேஜில் இருக்கிறதான ஜனங்களுடைய அந்த டெஃபினேட்டிவ் காரியம் என்னன்னா, அவங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லை, நம்பிக்கையே இல்லை. எதுக்காக குடும்பத்துக்கு சேர்த்து போட மாட்டேங்கிற? எதுக்காக சாப்பிட்டு அழிக்கிறேன்? எதுக்காக நான் வாழணும்? வாட் இஸ் தேர் இன் லைஃப்? தேர் இஸ் நோ ஹோப். எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்? வாட் இஸ் தேர்? எனக்கு வாழ்க்கையில் எதுக்காக நான் பண்ணணும்? எதுக்காக சேதணும்? நிறைய சொல்லுங்க, எதுக்காக நான் கல்யாணம் கட்டணும்? கொரோனா வருது, இது வருது, கல்யாணம் கட்டினா இந்த அம்மாக்கும் சாப்பாடு போடணும், நானும் வேலைக்கு என்ன பண்ணணும்? போகணும். நான் வேலைக்கும் போக மாட்டேன், கல்யாணம் கட்ட மாட்டேன், வீட்டில் என்ன பண்ணுவேன்? இருக்கிறதா. அது எல்லா இடத்துலையும் வர்றதாக. காலேஜ் பசங்கள்கிட்ட பேசி பாருங்க, யங் பீப்புள்கிட்ட பேசி பாருங்க, சாதாரண வயசானவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க பேசிப்பாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை அற்று போனதாக இருந்துச்சு. ஆனால் நம்ம நம்புகிறதான தேவன், அவர் என்னமான தேவனாக இருக்கார்? பெரும் புயல் காற்று வரும்போது, கடும் வெயில் வரும்போது, வீசும் அலைகளிலே தேவன் நம்மளுக்கு என்னவா இருக்கிறார்? அவர் நம்மளுக்கு ஒரு உறுதியான நன்கூரமாக இருக்கிறார். யார் மேல நான் விசுவாசம் வைக்கிறேன்? Who is the one whom I trust on? It is the Lord who is the anchor of my soul. என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நன்கூரமாக இருக்கிறார். எந்த புயல், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் என்னை தன்னுடைய கரத்தை விட்டு அவர் எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. என் கரத்தில் இருக்கிறதை நான் ஒருத்தரையும் நான் அழிவுக்கு நான் விட மாட்டேன், நான் நல்ல மேய்ப்பன் என்று யோவானின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுகிறார்? இயேசுவானவர் சொல்லுகிறவராக இருக்கார். இந்த தேவன் மேலே நான் விசுவாசம் வைக்கிறதாக. பிரியமான தேவனுடைய ஒருவேளை இன்றைக்கு காலை நேரத்தில், ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நம்மளுக்கு ஒருவேளை அவிசுவாசம் இருந்தால், கர்த்தாவே இது எப்படி நடக்கும், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இருக்கும்போது, மார்க்கின் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஒரு தகப்பனும் இதே சூழ்நிலை தான் பண்ணுது நடக்கிறதாக. தன்னுடைய தகப்பன் அவனுடைய பிள்ளைக்கு என்ன இருக்குது? அசுத்தாவி பிடித்ததாக இருக்குது. அசுத்தாவி பிடிச்ச உடனே அநேகர்கிட்ட என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். அநேக டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், அநேக பேர்கிட்ட போயிருக்கலாம், சீஷர்கள்ட்ட போனாங்க. யாருனாலையும் இந்த மனுஷனுக்கு, இந்த பையனுக்கு என்ன பண்ண முடியல? விடுவிக்க முடியல. இயேசுவானவர் வர்றார். இயேசுவானவர் வந்த உடனே உள்ளம் சொல்லுது, உள்ள இருக்கிறதான ஹார்ட் சொல்லுது, இயேசுவானவர் அநேகருக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. இயேசுவான கப்பர்நகூமில் இருக்கிறதான ஜப ஆலயத்தில் வந்திருக்கிறான பேய் பிடித்தவனுக்கு என்ன பண்ணார்? விடுதலையை கொடுத்தார். இயேசுவானவர் அங்கே தெக்காப்போலி தேசத்தில், தெக்காப்போலி நாட்டில் இருக்கிறதான அந்த லேகியோன் பிசாசு இருக்கிறதான 6000க்கு அதிகமாக இருக்கிறதான பிசாசு என்ன பண்ணார்? ஓட்டினார். இவருக்கு என்னால் விடுதலை கொடுக்க முடியும்னு மனசு, பிரெயின் சொல்லுது. ஆனால் உள்ள மனசுனால என்ன பண்ண முடியல? நம்ப முடியல. அப்போ தான் இயேசுவா கேட்குறார், நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டவுடனே அந்த மனுஷன் சொல்கிறதான காரியம் என்னது? ஆம் கர்த்தாவே விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது இந்த மனுஷனுக்குள்ள? அவிசுவாசம். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக நீங்கள் செய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் போகிறீங்களோ, எந்த கஷ்டத்தில் போகிறீங்களோ, எந்த உபத்திரத்தில் போகிறீங்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நான் மனுஷன், நீங்கள் என்ன பண்ணுது? மனுஷன். ஆனால் தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், எனக்கு நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்க, நான் உனக்கு நிறைவேற்றுவேன் வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்க. சூழ்நிலையை பார்த்தா அப்படி இல்லை, சுற்றி இருக்கவங்க பார்த்தா எனக்கு அப்படி சப்போர்ட் இல்லை. அநேக நேரம் இந்த டிஃபால்ட் பொசிஷன் என்னது? அவிசுவாசம். எனக்கு ஆகாது, இந்த பழம் புளிக்கும், இந்த பழம் என் வாய்க்கு என்ன பண்ணாது,
சேராது, என்னுடைய வாழ்க்கையில் நன்மை வராது. சாராள் சொல்ற வண்ணமாக, இவ்வளோ வயசாயிட்டு எல்லாம் நின்றுட்ட பாருங்க, இனிமேல் பின்பு என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா, என்னுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்குமான்னு சாராளை போல் அநேக நேரம் நம்மளே என்ன பண்ணுவோம், நம்மளை பார்த்து சிரிக்கிறதாக இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை பண்ணினதை நான் நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். இந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன் யாக்கோப், குடும்பத்தில் என்ன பண்ணியாச்சு, விரட்டியாச்சு. தலைக்கு வச்சு படுக்கிறதுக்கு என்ன இல்லை, ஒரு தலைமாட்டு இல்லை. நம்ம ட்ரெயினில் பஸ்ஸில் என்ன பண்ணியிருப்போம், போயிருப்போம். போகும்போது என்ன பண்ணுவோம், பெட்டு ஒன்றும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், இருக்கிற லக்கேஜ் என்ன பண்ணுவோம் போட்டு, பேக்கை போட்டோ இந்த ஹேண்ட் கேரி பேக் என்ன பண்ண போட்டு படுக்கிறதாக. இந்த மனுஷனுக்கு அது கூட என்ன பண்ணல, இல்லை போட்ட துணியோட என்ன பண்ணியிருக்கான், வீட்டை விட்டு அடிச்சுக்கோ பிடிச்சுக்கொண்டு போயிருக்கான். ஆனால் தேவன் சொன்னதான காரியம், உனக்கு நான் சொன்னதான ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த வருஷம் கொடுத்தார்கள் என்றால், ஏதோ ஒரு ஸ்டிக்கர்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒன்று நினச்சிருந்தா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது உங்களுக்கும் தேவனுக்கும் சேர்ந்ததான காரியம். ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, எனக்கு இந்த வருஷத்தில் உம்முடைய வாக்கு தத்தத்தின் வெள்ளமாக நடத்துங்க, என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய சபையும் உம்முடைய வசனத்தின் பிரகாரமாக நடத்துங்கன்னு சொல்லி உங்கள் வசனத்தை எடுத்திருந்தா, கர்த்தர் உங்களை பார்த்து இந்த 2026 வருஷம் பிப்ரவரி 8ஆம் தேதி சொல்லுகிறதான காரியம் என்னென்றால், நீ அவிசுவாசியாரு, விசுவாசமாரு, உனக்கு சொன்னதான காரியத்தை நான் நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, கைவிட மாட்டேன். பிகாஸ் அவர் காட் இஸ் a faithful God. அநேக நேரம் நாம் அவநம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும், நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும், நாம் அநேக நேரம் தேவனுக்கு துரோகம் செய்கிறவர்களாக இருந்தாலும், கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை விட்டு பின்வாங்குவதில்லை. வசனம் சொல்கிறது, சாமுவேலுக்கு சொன்னதான வார்த்தைகளை, நல்வார்த்தைகளை ஒன்றையும் தேவன் தரையிலே விடவில்லை. அது மாத்திரமல்ல, தேவன் இந்த விதமான தேவன். எரேமியா கடைசியாக வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுக்கு நன்மை செய்யும், எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம், எல்லாருக்கும் இருக்கட்டும். 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வாசிங்க, மெதுவாக வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய், அவர்கள் மேலே தேவன் என்ன பண்ணுகிறார், சந்தோஷமாக இருக்கிறார். நமக்கு நன்மை செய்யறதுக்காக தேவன் சந்தோஷமா சொன்னதை நிறைவேற்றுவார், கைவிட மாட்டார். ரெண்டாவது, செய்யறது என்ன பண்ணுவாரு, சந்தோஷமாக செய்கிறதாக இருப்பார். எதற்காக சொல்லுகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை அநேகரை எதிர்பார்த்துருக்கலாம், அநேகரை நம்பி இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இவங்க எனக்கு நன்மை செய்வாங்க, இவங்க எனக்கு முன்னாடி நின்று என்னுடைய குடும்பத்தில் நல்லது செய்வாங்க, இவங்க எனக்கு காரியத்தை செய்வாங்கன்னு ஒன்று அவங்க செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, கால் இப்படி 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 என்ன பண்ணுவாங்க, நிறக்கி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிற்கிற மாதிரி, ஒரு சாதா சைனுக்கு 1 மணி நேரம் நிற்க வைக்கிற மாதிரி, அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி நம்மள என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுறதா இருக்கும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லு, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது பாக்கியம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது அது மேன்மையான காரியம். Who is this God? எந்த தேவன் சொல்லுகிறார் அவிசுவாசியாக இருக்காது, விசுவாசியாக இரு. ஒன்று, உன்னுடைய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவதாக, அவர் உனக்கு நன்மை செய்கிறதுக்கு அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தியானித்ததான வசனத்துக்கு நேராக திருப்பியும் வாசிப்போமா? யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முழுவதுமா வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, பின்பு இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி, உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், என் கைகளை பார், உன் கையை நீட்டி, உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல், ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಇರಾಮಲ್, ವಿಶ್ವಾಸಿಯಾய் ಇರು, ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಇರು. ಬಳಿಕ ಯೇಸು ತೋಮನಿಗೆ, ನಿನ್ನ ಬೆರಳನ್ನು ಇಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನೋಡು, ನನ್ನ ಕೈಯನ್ನು ನನ್ನ ಪಕ್ಕಕ್ಕೆ ಹಾಕು, ಸಂಶಯ ಪಡದೆ நம்புவனாகிரு ಎಂದು ಹೇಳಿದವನಾಗಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து, இந்த சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறதான காரியம், என்னுடைய காரியங்களை பார், உனக்காக நான் பண்ணினதான காரியங்களை பார், உனக்காக சிலுவையிலே என்னுடைய ஜீவனை கொடுத்ததான காரியத்தை பார். நான் ஏதோ ஒரு கான்செப்டோ ஏதோ ஒரு ஃபிலாசபியில், நான் உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தேவனுமா இருக்கேன், உனக்கு முன்பதாக நான் வந்திருக்கிறேன். அவிசுவாசியாக இராத. இவ்வளோ நாட்கள் அவிசுவாசமாக இருந்து, இவ்வளோ நாட்கள் தேவன்கிட்ட இருந்து வருகிறதான நன்மை எல்லாம் இழந்து விட்டு
ஒருவேளை சோர்ந்து இருந்தாலும் அவிசுவாசியாயிராதே, விசுவாசிக்கிறவனாக. தேவனை பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. தேவன்கிட்ட எந்த காரியத்துக்காக அநேக நாட்கள் நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் சபையார எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கொண்டு வருகிறவர்களாக. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துக்காக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்துக்காக இருக்கலாம். ஜீவன் உள்ள தேவன் நம் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கிறார். நாம் மனுஷனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. ஏதோ பாரம்பரியமாக நான் வரேன், நான் உட்காருவேன், நான் பார்த்துட்டு போவேன். அநேகர் நீங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறதான நன்மையை இழந்து போயிடாதீங்க. உங்களுடைய கடினமான இருதயம், உங்களுடைய வழங்கா கழுத்துள்ளதான காரியம், தேவனுக்கு கௌரவம், தேவனுக்கு கனம் கொடுக்காததான காரியம், அது இன்றோடு முடிவதாக. பிரசங்க வேளையில தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு பேசினவராக இருந்தார். தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதாக தேவன் சொல்லுகிறார். எந்த காரியத்தை குறித்து நீ பயந்துட்டு இருக்கிறியோ, எந்த காரியத்தை குறித்து நீ திகைச்சிட்டு இருக்கிறியோ, உலகத்தான போல இருக்காத, ஹோப்லெஸ்ன்னு சொல்லாத, இது உருப்படாதுன்னு சொல்லாத, என்னுடைய கரத்தில் கொடு. நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவனாக இருப்பேன். மனுஷர்கள் பூட்ட முடியாததான கதவுகளை நான் திறக்கிறதாக இருப்பேன். வனாந்திரத்தில் நான் நதிகளை உண்டாக்கும்படியாக நான் செய்வேன். நகைக்கிறவர்களுக்கு முன்பதாக, அவமானப்படுத்துகிறவர்களுக்கு முன்பதாக உன் தலையை நிமிர்த்து, அவர்களுக்கு முன்பதாக உன் தலையை நான் அபிஷேகித்து, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் செய்கிறவனாக இருப்பேன். எல்லாரும் தேவனை பார்த்து சொல்லுவோம். இந்த பாடலை பாடுவோமா? எனக்குள்ள இருந்து என்னுடைய பலனை மிஞ்சி தன்னுடைய ஆவியினாலே அசாத்தியமான காரியத்தை செய்கிறதான தேவனே, உமக்கே நான் துதிக்கிறேன், உண்மையே நான் ஸ்தோத்திரேன். அசாதியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசாதியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அது மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத மலை கூட அமர்ந்திடுமே. எல்லா துதியும் எல்லா என்னில் அசாதியம் செய்பவர்க்கே, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே, என் கரம் தவறியே விழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடும். எல்லா புலலும் எல்லா கனமும் என்னில் அசாதியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைமரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசு
இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசு, எனக்காய் நிற்கும் சபையோர் சொல்லுங்க, எனக்காய் பேசும் இயேசு. மனுஷர்களுக்காக எனக்காக நிற்பார். அவர் எனக்காக கொடியேற்றி என்னுடைய நியாயம் விளங்கும் வரைக்கும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என்னை அநேகர் கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும், கர்த்தர் என்னை சேற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். நான் விழும்படி, நான் வெட்கம் அடையும்படி இருக்கிறதான ஜனங்களை மேலே நித்திய வெட்கம் தாமே விழுமை வழிய நான் தலை குனிந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்காக நிற்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் நிற்கிறார். இந்த தேவன் என்னை பார்த்து சொல்கிறார், என் கரங்களை பார், என் விழாவை பார். இந்த தேவன் என்னை பார்த்து சொல்கிறார், அவிசுவாசி ஆயிராதே, விசுவாசி. நாம் சபையாராக in response shall we say to the Lord, சபையாராக நாம் சொல்ல முடியுமா, நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know who I have believed in. I know who I have staked my life in. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஜீவனை யார் கரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் கையிலே அர்ப்பணித்ததை கடைசி வரைக்கும் அவர் நடத்துகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவன் உள்ளதான தேவனே, வார்த்தையாகிய கிறிஸ்துவே, எங்களோடு நீர் பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அவளோடு எதிர்பார்த்து, உம்முடைய வார்த்தையை வானத்தின் மன்னா என்று வாங்கினதான, ரிசீவ் பண்ணதான நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாண்டீர். எங்களுக்கு நன்மை செய்வதில்லை, நீர் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்திருக்கிறதான தீர்மானத்தை யாரும் கிரகித்ததில்லை. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 2026 வருஷத்துல மீதி இருக்கிறதான 11 மாதங்களும் கர்த்தாவே, உம்முடைய கரத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, கர்த்தாவே, நாங்கள் பலவீனர்கள். ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள். ஆண்டவரே, அநேக நேரம் ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச காரியங்கள், எங்களுடைய பயம் எங்களை மேற்கொள்கிறதுனால அநேக நேரம் நாங்கள் அவிசுவாசிகளாக நாங்கள் ஆகுகிறோம். ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய விசுவாசம் என்கிறதான வரத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, ஓ ஹோலி ஸ்பிரிட், give us the gift of your faith, O Lord. உம்முடைய விசுவாசம் என்கிறதான வரத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விசுவாசமும் நீங்கி உம்முடைய கரத்தை பிடித்து இந்த 2026 வருஷத்தை நாங்கள் தாண்டி செல்லும்படியா எங்களுக்கு உதவி செய்யணும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து